அமலாக்கா, உங்க கை பட்டாலே விஷமும் அமிர்தமாயிடும் போல இருக்கே. சீம்பாலு என்ன டேஸ்டா இருந்தது தெரியுமாக்கா? ஏடே போதும்டே, அதான் என்னென்னத்தையோ பேசி வாங்கி கொட்டிக்கிட்டல வயிற்றுக்கு. வேற இன்னும் இதுக்கு ஐஸ் வச்சுட்டு எடுக்க நைட்டு சாப்பாட்டுக்கா? ஆனா அவ கிடக்க கண்டுக்காதியாக்கா, அவளுக்கு பொறாம. எனக்கு எதுக்கிட்டி போறாம? ஏற்கனவே நான் இங்கே வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். என் மாமியா அங்கே என்ன வத்தி வைக்கிதோ தெரியல என் வீட்டுக்காரவங்க கிட்ட. காலையில் வந்து வேற வீட்டில் போட்டது இருந்தாலும் அப்படியே விட்டுட்டு ஓடியாந்துட்டு உன் பின்னாடியே நானும் வேற போய் தான் என்ன ஏதுன்னு பார்க்கணும். ஐயா அப்படியா பிரேமா? வீட்டுல என்ன வேலை கிடக்கும் அதை முடிச்சிட்டு நீ வெளியே வேண்டியது தானே? வேற உன் மாமியார் வேற கிடக்கு கத்திட்டு எடுக்குமே, அப்புறம் அந்த வேலை செய்யல இதை செய்யலன்னு சொல்லி. அட இந்த மாமியார்களுக்கு வேற வேலை என்னங்க கிடக்கு? என்னத்தையாவது குறை சொல்லிட்டே அடுப்பாளுவ. அதுக்கு தான் நானெல்லாம் என் மாமியாரெல்லாம் ஊர்லயே விட்டுட்டு இங்கே ஓடியாந்துட்டேன். அவன் நீ எல்லாம் உன் மாமியார் கூட இருந்திருந்தேன்னா உன்னை என்னைக்கோ டிவோர்ஸ் பண்ணி அனுப்பியிருப்பான் உன் புருஷங்காரன். ஏதோ போன போது நீ இப்போ உன் புருஷன் வேலையை செஞ்சுட்டு உன்னை போ வச்சு கஞ்சி ஊற்றி கிடக்கான் பாவம் அந்த மனுஷன். சரி விடுங்க, இதை இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு. பத்தியெல்லாம் அவளை பற்றி பேசினா மட்டும் அப்படியே வாயை அடிக்கிட்டு ஓடிடுவா அந்தால. அட என்ன பிரேமா, நீ வீட்டில் வேலையை செய்யாமல் விட்டுட்டு ஓடியாந்துட்டு சீம்பால கட்டிங்க நின்றுட்டு இருந்திருக்கேன்னு. ஆமாம்டே, நான் சீம்பாலுக்காக நின்ன நீங்கள் நின்று என்ன குளிக்கு வேலையாக செஞ்சுட்டு இருந்தேன். நீயும் அதுக்காண்டி தானே நின்ன. ஓடிட்டு இருந்தாலும் எட்டி எத்துனா அவ்வளோதான். எப்போ எனக்கு வேறு வேலை கிடக்கு, நான் போகிறேன்ப்பா. போய் வீட்டில் என் பிள்ளைக்கு ஏதாவது நான் செஞ்சு கொடுக்கணும் நேரமாயிட்டு. சரி சரி பார்த்து போங்க. அவன் இந்த வசந்தி தான் காலையில இருந்து ஆளையே காணல, என்ன ஆயிட்டு என்னமோ என்ன பண்ணுறாலோ. வந்திருந்தானா அவளுக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்துருக்கலாம். ஆமாம் என்னக்கா, கேங்கில் ஒருத்தர் 2 பேர் மிஸ் ஆனாலே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குன்னு, ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டே இருக்க மாட்டேக்கு. பேசாமல் வாங்கலை வசந்தி வீட்டுக்கு போயிட்டு அவள் என்ன செஞ்சு வச்சிருக்கான்னு கேட்டு அங்கே ஒரு கட்டு கட்டிட்டு போவோம். இது போட்டி அந்தால வேறு வேலை கிடைக்கு எனக்கு.